OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS கிச்சன். இன்னைக்கு குக்பாட்ல வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போறோம். எக் ரோஸ்ட் பார்க்க போறோம். என் கூட சேர்ந்து அம்சவதி ஆண்டி வந்திருக்காங்க. ஸோ ஏற்கனவே அவங்க என் கூட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்கள மீட் பண்ணிடலாம். ஹலோ ஆண்டி. ஹாய் சாலினி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து குக்பாட் வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எக் ரோஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ பண்ணிடலாமா? பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மூடி வைப்போம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றுறோம் ஆண்டி. 1 கப் வந்து வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். போட்டுடலாம். போட்டுருலாம். வெங்காயத்தை வந்து ஃபுல்லாக போட்டுருலாம். இது எல்லாமே வந்துட்டு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் ஆண்டி. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, கருவேப்பிலை கொஞ்சம். இதெல்லாம் நம்ம வந்து வெங்காயத்துக்கு மேலே போட்டுடலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கூட ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா தக்காளி வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்துட்டு இல்லை, இப்போ இதில் வந்து நம்ம வந்து முட்டை வந்துட்டு பச்சையாக இருக்கு. பச்சை முட்டை தான். நம்ம வந்து கழுவி நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து மேலாக்கில் அப்படி வச்சிடலாம் முட்டையை. இப்போ வந்து குக்பாட் நம்ம உள்ள வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இதுக்கு வந்து வெண்ட் வந்து க்ளோஸில் தான் இருக்கணும். ஸோ க்ளோஸில் தான் இருக்குது. இப்போ மெனுவில் போய் நம்ம வந்து கேரம் மோட் செட் பண்ணணும். இப்போ மெனுவில் போய் ப்ளஸ் சிம்பிள் இருக்குங்களா, கேரம் மோட் செட் பண்ண போகிறோம். உங்களுக்கு அடுத்த மோடு போயிடுச்சுன்னா கூட நீங்கள் டக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அமுத்திட்டோம் அப்படின்னா அந்த மைனஸ் சிம்பிள் அனுப்புனா அதுக்கு முன்னாடி உள்ளது வந்துடும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து கேரம் மோட் 6 மினிட்ஸ் நம்மளுக்கு காமிக்குது. இப்போ நம்ம வந்து முட்டையெல்லாம் உள்ளே வச்சாச்சு ஆண்டி. கேரம் மோட் செட் பண்ணியாச்சு. 6 மினிட்ஸ் காமிக்குது. ஸோ வந்துட்டு இதுக்கு வந்து ப்ரெஷர் வந்து வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உடனே ரிலீஸ் பண்ணிடலாம். நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த எல்ஓன்னு சொல்லிட்டு பீப் சவுண்ட் வரும். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு சவுண்ட் நம்மளுக்கு வந்து அலாட் பண்ணும். ஸோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சவுண்ட், ஒரு பீப் சவுண்ட் வரும். ஆஃப் ஆகிட்டும் ஒரு பீப் சவுண்ட் வரும். ஸோ அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். முட்டை வச்சிருக்குமே, அது எப்படி இப்போ தண்ணி ஊற்றாமல் எப்படி வேகுது? முட்டை நார்மலாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி தான் வேக வைப்போம். இதில் தண்ணி ஊற்றாம தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து ப்ரெஷர் வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ப்ரெஷர்லேயே வந்துட்டு எக் வந்து குக் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வீடியோஸில் கூட நீங்கள் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எக்குக்கு வந்துட்டு ஒரு 1/4 டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கோம். ஒரு 12 முட்டை வேக வச்சோம். ஸோ ஈஸியாகவும் வெந்தது, ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது, அந்த மாதிரிலாம் இருந்தது. இதுக்கு தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. இப்போ எடுத்துட்டு அந்த முட்டையை உரிக்கணும். முட்டையோட தோலை மட்டும் நம்ம உரிச்சு எடுத்துட்டு முட்டையை நம்ம உள்ளே போடலாம் கட் பண்ணி. இப்போ நம்ம தனியாக வேக வச்சு தான் இதில் போடணும் அப்படின்றதுல இதோடய சேர்த்தே குக் ஆகிடுது நம்மளுக்கு. நல்லா வாஷ் மட்டும் பண்ணிட்டு மட்டும் வச்சுட்டா போதும். ஸோ இப்போ டைமும் முடிஞ்சிருச்சாண்டி. நம்ம வந்து எக் வந்து வச்சுருந்தோம் உள்ள. எப்படி வந்திருக்கு, தண்ணி வேற நம்ம ஊற்றாம வச்சுருந்தோம். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எடுத்து நம்ம அந்த முட்டையை மட்டும் இதில் போட்டு உரிச்சிடலாம். இல்லை, ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணணும். ஸோ ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணாமல் உங்களால் எதுவுமே ஓப்பன் பண்ணவே முடியாது. இது நம்ம துணி வேணாம், இது சுடாது நம்மளுக்கு. இப்போ நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வச்சுக்கலாம். உள்ளே இருக்க இன்னர் வெஸ்ஸில் எடுத்து வெளியில் வச்சுட்டு அந்த முட்டையை மட்டும் தனியாக எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு உரிச்சுக்கலாம். நம்ம தண்ணியே ஊற்றலை, தண்ணி வந்து சுட. ஸோ அந்த வெங்காயத்தில் உள்ள அந்த ஜூஸ்லேயே வந்துட்டு குக் ஆகிருக்கு. முட்டைக்கும் தண்ணியும் ஊற்றலை, சூப்பராக வெந்திருக்கு நம்மளுக்கு முட்டையும். ரொம்பலாம் வெடிச்சு அந்த மாதிரிலாம் முட்டை ஒன்றும் ஆகலை. இப்போ நம்ம இந்த முட்டையை கூட உரிச்சிடலாம். அதுக்குள்ளே இதை நல்லா மேஷ் பண்ணிடுங்க. நாங்கள் இதை வச்சு மேஷ் பண்ணுவோம். கீழே கூட பிடிக்கவே இல்லை. இது நல்லா இருக்கு. நாங்கள் இதை வச்சு மேஷ் பண்ணிடுவோம். விளக்கணுன்ற அவசியம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். பாத்திரம் இருந்தால் போதும். ஸோ எக்கு அந்த ஓடு கூட சூப்பராக வந்துட்டு அப்படியே உறிஞ்சு வந்துருச்சு. நம்ம 2ஆ கட் பண்ணால் கட் பண்ணிக்கலாம், இல்லை 4ஆ நீட்டாக பண்ணலாம். இப்போ வந்து முட்டையை கட் பண்ணலாம். ஆண்டி எப்படி வெந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. சூப்பராக வெந்திருக்கு. நம்ம நார்மலாக கடையில் வாங்கும்போது கூட முட்டையெல்லாம் பார்த்தோம்னா நம்ம கீழே வந்துட்டு ஒரு மாதிரி சிமெண்ட் கலரில் இருக்கும், கருப்பு கலராக இருக்கும். ஸோ சூப்பராக பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கும் இப்போதில். ஸோ இதே மாதிரி எல்லா முட்டையும் கட் பண்ணிக்கலாம். இது நம்ம 2ஆக தான் போடணும், இல்லை 4ஆக கூட போடலாம். நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டு வந்து இந்த முட்டையை வந்து இதில் போட்டுடலாம். போட்டு லைட்டாக பரட்டி விட்டோம்னா எக் ரோஸ்ட் ரெடி.
போடலாமா? போட்டு லைட்டாக பரட்டுங்க. அந்த முட்டையோட மஞ்சக்கரு மஞ்சளாவே அப்படியே தெரியுதுல்ல. நல்லாயிருக்கு. ஒரு நிறைய வெந்தா மாதிரி இல்லை, கரெக்டாக வந்திருக்கு. குக் பாட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு எக் ரோஸ்ட் பண்ணோம். ஸோ பார்க்க எப்படி இருக்குது? பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு அப்படியே சாப்பிட்டுடலாம் போல தோணுது எனக்கு. ஓகே, இந்த இப்போ சாப்பிட்டே பார்த்துடலாம். ஆண்டி சாப்பிட்டு பார்க்குறீங்களா நீங்கள்? நான் தானே செஞ்சேன், நீ சாப்பிட்டு பாருப்பா. ஓகே சரி, இன்றைக்கி ஆண்டி வந்து செஞ்சுதான் இன்றைக்கி நான் தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ எக்கு வந்து கட் பண்ணும்போதே சூப்பராக வந்துருச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அந்த வெங்காயம்லாம் நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா, மசாலாலாம் சூப்பராக மிக்ஸ் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கு. எக் ரோஸ்ட் இது வந்து நம்ம வந்து சாம்பார் சாதத்துக்கு வச்சுக்கலாம், இல்லை சப்பாத்திக்கு எதுக்குனாலும் சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. எக்கும் கூட ரொம்ப ஓவர் குக் ஆகலை, ரொம்ப நார்மலாக நல்லாயிருக்கு. நல்லா வந்துருக்கு, சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. நம்ம நேரடியாக வேக வச்சா கூட கொஞ்சம் திக்னஸ் கூட வந்துடும். நம்ம நார்மலாக வீட்டில் வேக வச்சா கூட கொஞ்சம் திக்காகிடும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, சாஃப்டாக தான் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, இன்றைக்கி என் கூட சேர்ந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு, உங்களோட சேர்ந்து நான் இன்றைக்கி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி.